Alhamdulillahi Rabbil Alamin, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Okay, alhamdulillah. எங்களோட வாராந்த தஃப்சீர் வகுப்புல இன்னைக்கு நாங்க சூரத்துத் தஹர் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். தபாரக்கல்லதி ஜுஸுல வரக்கூடிய கடைசிக்கு முந்தின சூரா. சூரத்து தஹரை பொறுத்தவரையில் இது ஒரு மக்கி சூரா. குர்ஆன்ல தொகுக்கப்பட்ட ஒழுங்குல 76வது சூறாவாக அமைஞ்சிக்குது. ஒரு சில கருத்து வேறுபாடுகளில் இந்த சூரா மக்கியா மதனியாண்டு தீர்மானிக்கிறதுல என்றாலும் மக்கி என்றதுதான் ஒரு பலமானதாக இருக்குது. இந்த சூறாவை நாங்கள் 4 பகுதிகளாக பிரித்து காட்டுகிறோம். அது எங்களுக்கு விளங்குறதுக்காக நாங்கள் போட்டுக்கொண்ட ஒரு பிரிப்பாக இருக்குது. இந்த சூறாவில் 2 ஐன்களாக இந்த சூறா தொகுக்கப்பட்டு இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். முதல் 22 வசனங்களும் முதலாவது ஐனாகவும், 23 கடைசி 31 வரைக்குமான பகுதி 2வது ஐனாகவும் காட்டப்பட்டு, நாங்கள் ஏன் ஐன் என்றத்தை விளங்கப்படுத்தினோம் என்று சொன்னால், குர்ஆன்ல சூறாக்கள், குறிப்பாக பெரிய சூறாக்கள் ஐனாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. கருத்து ரீதியான ஒரு பிரிப்பு, கருத்து ரீதியான ஒரு சப்ஜெக்ட், கருத்து ரீதியான ஒரு பிரிப்பு. ஸோ பெரிய சூறாக்களை நாங்கள் ஓதுற நேரம், அதோட மொழிபெயர்ப்பு, தர்ஜுமா, தஃப்சீர் படிக்கிற நேரம் இந்த ஐனை வச்சு கொண்டு பார்க்கறது நல்லா. சில குர்ஆன்ல ஐன் நீக்காது. பொதுவாக சவுதி எடிஷன் குர்ஆன்ல ஐன் இல்லை. ஆனாலும் அந்த ஐன் இந்த வகையில், இந்த விதத்தில், ரைட், கருத்து ரீதியாக விளங்க முற்படுற ஒரு ஆளுக்கு இந்த ஐன் நிறைய ஹெல்ப் பண்ணும், உதவியாக இருக்கும். ஸோ நாங்கள் முதல் 2 வசனங்களையும் பகுதி 1 என்று பார்ட் 1 என்று போட்டுக்கிறோமே. இந்த சூரா ஆரம்பிக்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா. மனிதன் ஒரு காலப்பகுதியில் இருந்தான். ஹல் அத்தா இருந்தானான்னு கேட்டிக்குது. லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா, அவன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக அவன் இருக்கல்ல. அத்தகைய ஒரு காலத்தை மனிதன் கடந்து வந்திருக்க கடக்கலையா கேட்டுட்டு, இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின், நாங்கள் மனிதனை நுத்ஃபா, இந்திரிய துளி, அம்ஷாஜ், கலவையாக இருந்த இந்திரிய துளி இருந்து படைத்திருக்கிறோம். நபுதலீஹி, அவனை நாங்கள் சோதிக்கின்றோம். ஃபஜஅல்நாஹு சமீஅன் பசீரா, எனவே நாங்கள் அவனை சமீ பசீராக ஆக்கியிருக்கிறோம். சமீஅன் பசீராவாக ஆக்கியிருக்கிறோம், செவிமடுப்பவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் நாங்கள் அவனை ஆக்கியிருக்கிறோம். சரி, ரெண்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆரம்பமாக. முதலாவது மனிதனுடைய படைப்பை சொல்லிக்குது. மனுஷனை நாங்கள் நுத்ஃபா, இந்திரியத்திலிருந்து படைத்தோம் என்று சொல்றதுக்கு முன்னால மனிதன் ஒரு காலப்பகுதியில எதுவும் இல்லாதவனாக இருந்தான். ரைட். அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு நான் உலகத்துல படைக்கப்பட்டதுக்கு முந்தி நான் யாரு, நான் எங்கிருந்தேன் என்று கேட்டால் we are nothing, நாங்க ஒன்றும் இல்லை. அப்படிதானே, நாங்க ஒன்றும் இல்லை. அப்ப அந்த ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த மனிதன் அல்லாஹு தஆலா தனது சக்தியால, வல்லமையால மனிதனாக எங்களை உருவாக்கி தந்திருக்கிறான். சரி, இதைங்களை யோசிக்க வைக்கிற ஒரு பாயிண்ட். அது ஒரு கேள்வியாகத்தான் வர, ஹல் அத்தா அலல் இன்சானி, மனிதனுக்கு இத்தகைய ஒரு காலம் வரலையா, இருக்க இல்லையா, குறிப்பிட்ட அந்த கால பகுதியில் அவன் லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா,
குறிப்பிடப்பட வேண்டிய குறிப்பிடத்தக்க ஒருவனாக, ஒரு பொருளாக, ஒரு பதார்த்தமாக அவன் இருக்கவில்லை. இப்படி ஒரு காலத்தை கடந்து தான் நீங்க வந்திக்கிறீங்க. இப்படி ஒரு காலத்தை கடந்து தான் நீங்க வந்திக்கிறீங்க. அதுதான் அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்தவாற ஒரு முக்கியமான விஷயம். சரி, இன்றைக்கு மனிதர்களாகிய நாங்க எங்களை பத்தி உணர்ற விதம் இருக்குதே, எங்களை பத்தி நாங்க உணர்ற விதம், இந்த நிலைக்கு நாங்க ஒரு கணம் பின்னால திரும்பி பெய்த்து வந்தா நாங்க எங்களை 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 விளங்க வேண்டிய விதத்தை விட வித்தியாசமாக இருக்கும். சரி, இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளாக இருப்பேன். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல நிலைகள்ல வாழ்ந்து கொண்டு இருப்போம். எங்களை பற்றிய பலவிதமான அம்சங்கள் எங்கள் உள்ளங்கள் இருக்கும், சமூகத்தில் இருக்கும், எல்லாம் இருக்கும். ரைட். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, நான் உலகத்துக்கு வாரத்துக்கு முந்தி லம் யகுன் ஷைஅன் மத்கூரா, நாங்க எதுவாகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிலையில நாங்க இல்ல. அப்ப எங்களை யாரு எப்படி உலகத்துக்கு கொண்டாந்த என்றது அடுத்த வருஷம் சொல்லுது, இன்னா ஹலக்னல் இன்சான், நாங்கத்தான் மனுஷனை படைச்சோம். இன்னா ஹலக்னல் இன்சான். ஸோ இயல்பாக இயற்கையாக உலகத்துக்கு நான் வந்து பிறந்தேன் என்றது அல்ல, அல்லாஹ் எங்களை படைச்சான். அதுவும் மின் நுத்துஃபத்தின் அம்ஷாஜின், நுத்துஃபாவிலிருந்து கலவையாக இருந்து நுத்துஃபாவிலிருந்து படைச்சான். நபிதலீஹி, அதான் ஒரு மிக முக்கியமான வேர்ட். நாங்க மனிதனை சோதிக்கிறோம். ரைட். மனிதன் எதுவாகவும் இருக்கல்ல, நாங்க தான் அவனை படைச்சோம். ஏன் படைச்சோம்? நபிதலீஹி, அவனை சோதிப்பதற்காக படைச்சு நாங்க அவனை சோதிக்கிறோம். ஸோ உலகத்துல மனித வாழ்க்கையிட ஆப்ஜெக்டிவாக வாரது சோதனை. நாங்க படைச்சோம் எதுக்கு? சோதிப்பதற்கு. சூரமுல் கதை தெளிவாக சொல்லும். இந்த ஃபர்ன்னு வாரது எனவே என்ற ஒரு காரணத்தை சொல்றதுக்காக வார ஒரு சொல். ஜஅல்நாஹு, நாங்க அவனை ஆக்கினோம், சமீஅன் பசீரன், நன்கு பார்ப்பவனாக, செவிமடுப்பவனாக ஆக்கினோம். சரி, நாங்க மனிதனை படைச்சோம், அவனை சோதிக்கிறோம். அந்த சோதனைக்காக அவனை நாங்கள் பார்ப்பவனாக, செவிமடுப்பவனாக, கேட்கிறாளாக ஆக்கிக்கிறோம் என்றதுக்கு ஏன் அப்படி சொல்லணும்? நான் ஒரு கேள்வியாக கேட்டா, சோதனைக்கும் செவி பார்வைக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்களே. நாங்க இந்த செவியையும் இந்த பார்வை புலனையும் பயன்படுத்தி நாங்க உலகத்துல நல்ல விஷயங்களை பார்த்து கேட்டு அல்லாட படைப்புல பார்த்து நாங்க நல்ல வழியில போறோமா இல்லையான்றது சோதிச்சுறதுக்கு அந்த புலன்கள் மூலம், இது அறிவுக்குரிய மூலங்கள் தானே, சோர்ஸ் தானே, அதை தந்திக்கிறேன்னு சொல்றேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, வேற யாராவது? இன்னொரு ஆளுக்கு சான்ஸ். இந்த 2 புலங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ்வை நாங்க விளங்குறோமான்னு பாக்குறதுக்கு. ஓகே ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரியா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறிவுக்கான மூலங்கள் குர்ஆன் வேறு இடங்கள் அதை 3ஆக சொல்லும், உள்ளத்தையும் சேர்த்து. செவி பார்வை, இப்போ ஒரு நாலேஜ். நாங்கள் உலகத்துல பார்வை இல்லாத ஒரு ஆளுக்கு யோசிங்களே, அவருக்கு படிக்க இயலுமா? சரியான கஷ்டமே. செவி இல்லாத ஆளுக்கு படிக்க இயலுமா? அதுவும் கஷ்டம். இன்றைக்கு சில மெத்தடுகளில் கொஞ்சம் கொடுக்க பார்த்தாலும் கூட இந்த செவி பார்வை வந்து அறிவுக்கான மூலம். ரைட். அப்ப அல்லாஹ் சொல்ற விதத்தை பாருங்க. இந்த செவி பார்வையை நாங்கள் உங்களுக்கு தந்தது நீ உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு வரணும்ன்றதுக்காக அல்ல. சரி, நல்லா வாழ்ந்துட்டு அப்ப உங்களோட டெஸ்டிங் தான் அது. ஒரு சோதனைக்காகத்தான் நாங்க உங்களோட படைச்சு இந்த உறுப்புகளை நம்மளோட ஆக்கி தந்திருக்கிறோம். சரி என்று சொல்ல வர வசனம் அது. அடுத்து பாருங்க, இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அதை நான் முதல் 3 சேர்த்து பார்த்தா பொருத்தம் போல மீக்குது. நாங்கள் மனுஷனுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். ஒன்று ஷாக்கிர், அவன் ஷுக்குர் செய்கிறவனாக இருப்பான். கஃபூர், நன்றி கெட்டவனாக இருப்பான். கஃபூர் 2 கருத்தை உண்டு. குஃபூர்ல இருந்து பார்க்குற நிராகரிப்பாளனாக இருப்பான், அல்லது நன்றி கெட்டவன். ஷாக்கிர்னு வந்ததால அதை நன்றி கெட்டவனாக இருக்கிறாண்டு அதுக்கு ஆப்போசிட் தானே மொழிபெயர்க்கிறது இருக்கிறது பொருத்தமாக இருக்கலாம். 2 கருத்து மிகுதே. ஸோ மனிதன் எதுவும் இல்லாமல் இருந்தான், நாங்க மனுஷனை இந்திரிய துரிந்து படைச்சோம், அவனை சோதிக்கிறோம், அவனுக்கு செவி பார்வையை கொடுத்தோம்.
நாங்க அவனுக்கு வழியை காட்டுறோம். இன்ன ஹதைனாஹு சபீல, நாங்க அவனுக்கு வழியை காட்டுறோம். அவன் 2ல் ஒரு வழியை தெரிவு செய்து கொள்கிறான். ரைட், ஒன்று ஷாக்கிராக இருக்கிறான் அல்லது கஃபூராக இருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஷாக்கிர் கஃபூர் என்றது அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவனாகவும் அல்லாவுக்கு நன்றி கட்டவனாகவும். அப்ப குஃபுர் என்றது அல்லாஹ்க்கு நன்றி கட்டத்துல ஒரு உச்சநிலை தான் குஃபுர் மனிதன் இருக்கிறான். சரி, அந்த 3 வசனங்களையும் அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தொடர்பு விளங்கும். சரிங்களா? மனுஷனை எதுவும் இல்லாம இருந்தான், நாங்க படைச்சோம். ரைட், அவனை சோதிக்கிறோம், அவனுக்கு செவி பார்வையை கொடுத்தோம், அவனுக்கு நாங்க வழிகாட்டுறோம். அந்த மனிதன் 2ல் ஒரு பாதையில் பயணிக்கிறான், ஷாக்கிர் அவ் கஃபூர். பாருங்க, எங்களை உலகத்துல படைச்சது அல்லான்னு நாங்க ஏற்றுக்கொள்ற நேரம், சரி, நாங்க இயல்பாக அவனுக்கு ஒரு ஷாக்கிராக அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யற நன்றி செலுத்த ஒரு ஆளாக இருக்க வேணும் என்றது தெளிவாக விளங்குது. ரைட், கஃபூராக அல்லாஹ்க்கு நன்றி மறந்தவனாக அல்லது அல்லாஹ் நிராகரிக்கிற ஒரு ஆளாக மனிதன் வாழக்கூடாது. ரைட், அப்ப ஏன் அல்லாஹ் 2 வழியை காட்டினான்? ஒரு வழியை மட்டும் காட்டி வச்சிருக்கலாமே. ரைட், மலக்கள் அப்படித்தானே, அவனுக்கு 2வது சாய்ஸ் இல்லை. அப்படித்தானே, மலக்குகளுக்கு 2வது சாய்ஸ் இல்லை. எல்லாமே அவங்களுக்கு இந்த ஷாக்கிர் மட்டும்தான் அவங்களோட இயல்புல ஏற்படுத்தப்பட்டது. சரி, அப்ப குஃபூர் என்றது கஃபூராக இருக்கிற இயல்பு மலக்குகளுக்கு இல்லை. அப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் அல்லாஹ் மனுஷனுக்கு இந்த 2 இயல்பையும் கொடுத்திருக்கிறான்? கொடுத்து மனிதனுக்கு தெரிவு செய்யற சுதந்திரத்தையும் ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மனிதன் ஆறறிவுள்ளன் தானே, அவனுக்கு சிந்தித்து உணர்ற தன்மை ஒன்று இருக்கிறது. அதோட முன்னால வசனங்கள்ல இப்ப அவனுக்கு பார்வையை இதெல்லாம் தந்திக்கிறேன்னு சொல்றதானே. அப்ப அதையும் தந்து 6 அறிவையும் தந்தா நாங்க அந்த அறிவை பயன்படுத்தி சரியான பாதையை நேர்வழியை தெரிவு செய்யணும். அதுல போய்த்தா ஷாக்கிராகிலும் அப்படி எல்லாம் வழிகேடுன்ற பாதை தெரிவு செஞ்சா அது கஃபூரனா போயிடும்ன்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னொரு ஆள்? எல்லாம் விரும்பி இருந்தா மலக்குகளை போல மனுஷன் ஆக்கியிருக்கலாமே, ஏன் ஆக்கலன்னு கேட்கிறேன். நல்லா தெரிவு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறே அல்லா தாலா உள்ளத்துக்கு. நாங்க விரும்பினா நன்றி செலுத்தி உள்ள அடியானாகலும் இல்லாட்டி வழிகேடராக மாறலும். உள்ளத்துக்கு அல்லா தாலா அந்த சாய்ஸ கொடுத்திருக்கிறதுனால இப்படி சொல்றதா மீக் மேலையா சார்? ஏன் கொடுத்தான்னு தான் கேட்கிறேன் சார். அல்ல, மனிதன் பலவீனமாக பரதியான நம்மளை படிச்சப்பட்டிருக்கிறான். நரகத்துக்கு போறதுக்கும் அந்த கடித வர்ணவன் நரகத்துக்கு போகலும், வழி ஏற்றுக்கொண்டவன் சொர்க்கத்துக்கு போகலும். மலக்குல நீர்வழியும் பக்கம் நிற்பாங்க, அல்லாடு பக்கம் நின்று அல்லாடு கட்டையில மனிதர்களையும் அந்த ஜின்களையும் கொண்டு சொர்க்கத்தை நரகத்தை நிரப்புவேன் எல்லாம் சொல்லிக்கிறப்ப மலக்குகளா படைக்கப்பட்டல அப்படியே இல்ல தானே. இப்ப மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் கொடுத்தபடி. எஸ், அப்ப இது என்னன்னா அல்லாட கிரியேஷன் படைப்போட சிஸ்டம் தான் இது, அல்லது அல்லாட பிளான் என்று சொல்லலாம். ஓகே, அப்ப வித்தியாசமான நிலைகள்ல வித்தியாசமான படைப்புகளை அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறான். அப்ப அது ஏன் என்றது அல்லாட ஹிக்மத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அல்லாட சிஸ்டத்துல பிளான்ல இருக்குது மலக்குகள் என்ற ஒரு படைப்பு படைக்கப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 ஜின்கள் எல்லாம் படைச்சான். நம்பர் 3 மனிதர்லாம் படைச்சான். ரைட், அதுக்கு பிறகு உலகத்துல நான் பார்க்குற பறவைகளா மிருகங்களா எல்லாத்தையும் எல்லாம் படைச்சான். சரி, இதெல்லாம் அந்த அல்லாட சிஸ்டம். அல்லாட சிஸ்டத்துல ஈக்கிறது தான் நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கம் நரகம் ஒன்று ஏற்படுத்துறது. அந்த சொர்க்க நரகத்தை மனித ஜீன்கள் மூலமாக நிறைக்கணும்னு சொன்னால் அதுல இருந்து அதுக்குரிய ஆக்களை தெரிவு செய்யணுமே. தெரிவு செய்யறதுக்கு தான் இந்த உலகம் ஒரு சோதனை காலம். ரைட், உலகத்துலதான் ஆக்களை செலக்ட் பண்ற தெரிவு செய்யற. தெரிவு செய்யணும்னு சொன்னால் நான் நல்லவனாக அல்லாஹ் எல்லாரையும் படைச்சு வச்சுட்டு ரைட் தெரிவு செய்ய இயலாது. அல்லது எல்லாரையும் கெட்டவரா படைச்சு வச்சுட்டு சொர்க்க நரகத்தை கொடுக்கவும் இயலாது. எனவே அல்லாஹ்தாலா வித்தியாசமாக மனுஷனை படைச்சு அவனுக்கு ஆறறிவை கொடுத்து தெரிவு சுதந்திரத்தை கொடுத்து அவனுக்கு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்து பிளஸ் ஹதைனாஹு அவனுக்கு வழிகாட்டலையும் கொடுக்குற. அதைனா எப்படி நடந்திக்குதுன்னு சொன்னால் நபிமார்கள் மூலமாக வஹியுடைய குரான் போன்ற வேதங்கள் மூலமாக தான் இந்த ஹதைனாகுன்ற விஷயம் நடக்குது. சரிங்களா?
இப்படி ஒரு இந்த மனிதனுக்கே உரிய ஸ்பெஷல் ஏற்பாடு தான் இதெல்லாம். இது மலக்குகளுக்கு இல்லை. சரி, இது மலக்குகளுக்கு இல்லை. மனிதனுக்குரிய ஸ்பெஷல் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் தந்து இந்த உலகத்துல மனுஷனை படைச்சு அவனை உலகத்துல சோதிச்சு அந்த சோதனையிட பின்னால முடிவை அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். முடிவை அல்லாஹ் எடுக்கிறான். யாரு சொர்க்கத்துக்குரிய ஆக்கள், யார் நரகத்துக்குரிய ஆக்கள் இருக்கிறப்ப இது அப்படியே அந்த அழகா படம் பிடிச்சு காட்டுது. அல்லாட பிளான், அல்லாட திட்டத்துல, அல்லாட கலாக்கதர்ல, அல்லாட ஏற்பாட்டுல மனுஷன் எப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்றது காட்டுது. சரி, அதுதான் அந்த முதல் 3 வசனங்கள். அப்ப இந்த 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 ஒரு முன்னுரையை தந்துட்டு அல்லாஹ் அடுத்தது போறது காஃபிர்களுக்கும் அபரார் எனப்படுகின்ற நல்லவர்களுக்கும் உள்ள விளைவை சொல்ற மறுமை விளைவு தானே. காஃபிர் என்றத ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுக்குது. இன்னா அத்தத்னா லில் காஃபிரீன சலாசில வஅக்லாரன் வஸஈரா. அதான் காஃபிரை பத்தி பேசுற வசனம். அது பிறகு இன்னல் அப்ரார் என்று தொடங்கி ரைட், இன்னல் அப்ரார் என்று தொடங்கி 6ஆவது வசனத்துல தொடங்குறது. அது நான் சொன்னது ஐன் முடியுது 22 அது வரைக்கும் சொர்க்கத்தையும் சொர்க்கவாசியரையும் அவனோட பண்புகளையும் சொல்லி கொண்டு போறதாகத்தான் நிற்குது. சரி பாருங்க, இன்னா அத்தத்னா லில் காஃபிரீன சலாசில வஅக்லாரன் காஃபிர்களுக்கு நாங்க சலாசில் சங்கிலிகள், அக்லால் அரிகண்டம் அல்லது விலங்குகள், சஈர் நரகம் இவற்றையெல்லாம் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான் காஃபிரை பத்தி சொன்னேன். சரி, அப்ப சொர்க்கவாசியை நிறைய வர்ணிச்சுக்குது. ஓகே, முன்னுக்கு சொன்ன இன்னா ஹதைனாஹு சபீல், நாங்க வழிகாட்டுறோம். இம்மா ஷாக்கிர், ஒரு ஆள் நன்றி உள்ளவராக ஷாக்கிராக இருக்கலாம் அல்லது கஃபூராக இருக்கலாம், அவரவர சாய்ஸ். அந்த சாய்ஸ முடிவை தான் எல்லாம் சொல்றாங்க. காஃபிராக இருந்தால் நீங்க நரகத்துக்கு போவீங்க. அந்த நரகத்துல உங்களுக்கு சங்கிலிகள் அரிகண்டங்கள் எல்லாம் இருக்கும். சரி, பயங்கரமான தன்னரகத்துல இருக்கும். அபராராக நீங்க இருந்துட்டால் அப்படின்னா ஷாக்கிர் தானே. அப்ப அபரார் என்ற சொல், அபரார்ன்னு சொல்றது நல்லவர்கள் நாங்க மொழிபெயர்க்கிறோம். நான் சொல்றோமே முஸ்லீம், முஃமின், முத்தகின் எல்லாம் சொல்றோமே, அதுல ஓரளவு மூமினை போல அல்லது அதில் கொஞ்சம் கூடுதல் லெவலாகத்தான் அபரார் என்ற சொல்லை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக மூமினா உலகத்துல வாழ்றாக்கள் தான் அபரார். சரி, அபரார் என்ற சொல் குர்ஆன்ல பல இடங்களை வந்திக்கும். சொர்க்கவாசிகளை பற்றி சொல்ற இடங்களையும் அது வந்திக்குது. ஸோ இன்னல் அபரார, இந்த அபரார்கள் நல்லவர்கள், யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, ரைட், கற்பூரம் கலந்த ஒரு பானத்தை ஒரு குவளையில அவங்க அருந்துவாங்க. அந்த 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 பானம் ஐனன் யஷ்ரபு பிஹா இபாதுல்லா, அது ஒரு நீர் ஊற்றாக இருக்கும். எல்லா அடியாக அதை குடிப்பாங்க. இஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா, அவங்க விரும்பின மாதிரி அந்த நீர் ஊற்றுக்களை திருப்பக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பேடும். சரி, நாங்க உலகத்துல நாங்க தான் நீர் ஊற்றுகளை ஆறுகளை தேடி போகணுமே, சொர்க்கத்துல எங்களை தேடி ஆறுகளை நீரூற்றுகளை வர வைக்கலாம். அப்படியா அல்லாஹ்தாலா சொர்க்கத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த 2 வசனமும் சொர்க்கவாசிகளோட ஒரு இன்பத்தை சொல்லிச்சு. ரைட், அவங்க குடிக்கிற பானத்தை சொல்லிச்சு. அந்த பானத்திற்கு ஒரு நீரூற்று இருந்து ஊற்றெடுத்து வருகிறது. அந்த நீரூற்று அவங்க விரும்பின மாதிரி திருப்பலாம், தங்கள் இடத்துக்கு அதை கொண்டு வரலாம். சரி, அது ஒரு வித்தியாசமான சொர்க்கவாசிகளா கொடுக்குற ஒரு இன்பம் தானே. உலகத்தைங்களால கற்பனை பண்ண இல்லாத ஒரு விஷயம். ரைட், ஆகுனா நாங்க ஈக்கிற இடத்துக்கு ஒரு ஆற அல்லது ஓடைய எங்களுக்கு கொண்டு வர இயலுமாக இருக்கும் சில நேரம், அல்லது அப்படியாப்பட்ட ஒரு நீரூற்று பக்கத்துல போயிட்டு நாங்க வாழ இயலுமாக இருக்கும். நாங்க போற இடமெல்லாம் அதை திசை திருப்ப இயலாது. வேண்டிய நேரமெல்லாம் அதுங்களுக்கு கிட்ட வர வைக்க வேணாம், உலகத்துல சாத்தியம் இல்லையே. ஆனா மறுமையில அது சாத்தியம். பெரிய ட்ரை எல்லாம் பண்ணி ப்ரொஜெக்ட் எல்லாம் போட்டு செய்ய தேவையில்லை. நான் மனசா நினைச்சா அது வரும் என்ற அளவுக்கு உலகத்துல அதை ஆக்கி வச்சுப்பான். சொல்லிட்டு அடுத்த விஷயம், வசனம் முக்கியமானது பாருங்க. அவங்க உலகத்தை எப்படி இருந்தாங்க, யூஃபூன பின் நஸ்ரி, ரைட், அவங்க நேர்ச்சைகளை கவனமாக நிறைவேற்றுவாங்க. யஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, மறுமைய, தீமைகள் கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த மறுமைய அவங்க நிறைய பயப்பட்டு கொண்டு வாழ்ந்தாங்க. யுத்திஇமூன தஆம, அவங்க உணவு கொடுப்பாங்க. அலா ஹுப்பிஹி, அல்லாட அன்பின் நேசத்தின் காரணமாக கொடுப்பாங்க. மிஸ்கீன், யத்தீம், அசீர், இந்த 3 பேருக்கும்.
ஏழைகள், அனாதைகள், கைதிகள், இந்த எல்லாருக்கும் அவங்க உணவு கொடுப்பாங்க. உணவு கொடுக்குறத அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்தையமுக்கும் நிவஜி இல்லை, நாங்கள் அல்லாஹ்க்காகத்தான் உங்களுக்கு சாப்பாடு தரோம். லா நுரீது மின்கும் ஜெஸா, உங்கள்கிட்ட நாங்கள் எந்த கூலியை எதிர்பார்க்கல, வலா ஷுக்கூரன், நீங்க தேங்க்ஸ் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னா நஹாஃப் மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, நாங்கள் ரப்புட்ட மறுமை என்ற அந்த பயங்கரமான இருண்ட ஒரு நாளை பத்தி நிறையவே பயப்படுகிறோம் என்று சொல்லுவாங்க. சரி, அது பிறகு அல்லாஹ் அவங்கள அந்த நரகத்தில அல்லது மறுமையில பயங்கரத்தை காப்பாற்றினதாகவும் இன்னும் சில சொர்க்க இன்பங்களையும் சொல்லி கொண்டு போற இடம் வசனங்கள் வருது. சரியா? இப்ப இதுல பாருங்க, சொர்க்கவாசிகளை பத்தி சொல்ற இடத்துல அவங்க உலகத்துல எப்படி இருந்தாங்கன்றத இடையில மென்ஷன் பண்ற, இடையில சொல்ற. ரைட்? அப்ப அது ஏன் என்று நாங்க கேட்டால், குர்ஆன் மனிதர்களுக்கான வழிகாட்டி தானே. நான் குர்ஆன் ஓதுனேன், குர்ஆன் என்னையோட பேசு, நான் குர்ஆனோட பேசுறேன், அல்லாவோட பேசுறேன்றதுதான் குர்ஆனுக்கு நாங்க குர்ஆனை பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. ஸோ சொர்க்கத்தை பத்தி பேசுற இந்த சூரா, ரைட், இந்த சூராட மேஜர் நிறைய பெரும்பான்மையான பகுதி சொர்க்கத்தான் பேசுது. சொர்க்கத்தை பத்தி பேசுற இந்த சூரா சொர்க்கவாசிகள் உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட அந்த மனோநிலை எப்படி இருந்துச்சு, அடுத்த மனிதரோட அவங்களோட உறவு எப்படி இருந்துச்சு என்றதையும் இந்த இடத்துல சொல்லுது. அப்ப ஏன் சொல்லுது உண்டால் அந்த பண்புகளோட நீங்க வாழ்ந்தால்தான் அவங்களுக்கு சொர்க்கமும் சொர்க்க இன்பமும் கிடைக்கும். அப்படித்தானே? அந்த பண்புகளோட வாழ்ந்தால்தான் அவங்களுக்கு சொர்க்கமும் சொர்க்க இன்பமும் கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்ன நரகவாசிகளை பத்தி ஒரு வசனத்துல அவர்த்த முடிச்சாண்டு அந்த சொர்க்கவாசிகளை பத்தி நீண்ட தூரம் பேசுற இந்த சூரா, ரைட், இந்த இடையில கொண்டு வருது சொர்க்கவாசிகளோட பண்பு. என்ன பண்பு? இப்ப நேர்ச்சியை நிறைவேற்றுவாங்க, ரைட், மறுமையை பயப்படுவாங்க, எல்லாருக்கும் உணவளிப்பாங்க, தர்மங்கள் செய்வாங்க, அந்த தர்மத்தை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்வாங்க, ரைட், திரும்பவும் மறுமையை பயப்படுவாங்கன்ற விஷயம் அப்ப இதுல இந்த இடத்துல நாங்க எங்களுக்கு முக்கியமாக ஹைலைட் பண்ணிடுமான சில பண்புகளை பார்க்கலாம். நேர்ச்சியை நிறைவேற்றுறது. இப்ப நேர்ச்சின்றது நாங்க அல்லாஹ்வுக்காக ஒன்று நேர்ந்திப்போம், நசிர், அந்த நேர்ச்சியை நாங்க இப்ப நேர்ச்சியை வைக்கணுமான்னு கேட்டா கட்டாயம் இல்லை. அது ஒரு நேர்ச்சியை வச்சுட்டா கட்டாயம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஃபிக்ஹ் ரீதியான நாங்க விளங்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அவங்க ரெண்டு இடத்துல வந்திக்குது யஹாஃபூன யௌமன் என்று வந்திக்குது, ரைட். கீழே பாருங்க, இன்னா நஹாஃபு மின் ரப்பினா யௌமன். அப்ப அந்த மறுமை பற்றிய உணர்வும் பயமும் அச்சமும் அவங்கள்ட்ட ஒரு மிகையாக இருக்கின்ற உணர்வு, மறுமை பற்றிய சிந்தனை, அச்சம், இது அவங்க உள்ளத்துல நிறையவே இருக்கும். யஹாஃபூன யௌமன், ரைட். கான ஷர்ருஹு முஸ்ததீரா. அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னா நஹாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. சரி, அந்த அந்த அபூஸ், முகங்கள் கடுகடுத்து போகின்ற, சுண்டி விடுகின்ற, கருப்பாக மாறுகின்ற ஒரு பயங்கரமான நாள், ரைட். இன்னா நஹாஃபுன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, ரைட். அவங்க அந்த நாளை மறுமையை பயப்படுறாங்க. சரி, அந்த மறுமை ஒரு பயங்கரமானது, ஷர்றுகள், தீமைகள் நிரம்பி இருக்கின்ற ஒரு நாளாக அது இருக்கும். எனவே அதை அவங்க பயப்படுறாங்க. சரி, அப்ப எனவே அந்த மறுமை பற்றிய சிந்தனையும் பயமும் அவங்க உள்ளங்களை மிகைத்திருக்கும். சரி, அவங்க உலகத்துல வாழ்ந்தாலும் உடம்பு உலகத்தில் ஈக்கிறதும் ஈக்கும், உள்ள மறுமையில் ஈக்கும் என்ற அளவுக்கு மறுமையோட அல்லாஹ் சந்திக்கிற நான், ரைட். மறுமையில நான் ஃபெயில் ஆகினா என் நிலைமை பிடிக்கும் என்றது அவங்களோட சிந்தனையில ஆழமான ஒன்றாக இருக்கும். சரி, நாங்க இப்ப பார்க்கணும், எங்களுக்கு எந்த விதத்துல இந்த மர்ம சிந்தனைய ஒரு பசுமையான உணர்வாக உள்ளத்துல வச்சுக்கொள்ள இயலும் என்று நாங்க பார்க்கணும். சரி, மர்ம சிந்தனையை நாங்க எப்படி பசுமையாக வச்சுக்கொள்ள இயலும். ஓகே, குர்ஆன்ல உங்களுக்கு பார்க்கலாம், இந்த மக்கி சூறாக்கள், நிறைய சூறாக்கள் இதே அப்படி பார்க்கின்ற இந்த மர்ம விஷயம் திரும்ப திரும்ப குர்ஆன்ல வைத்து கொண்டிருக்கும், அடிக்கடி வரும், ரைட். ஏதோ ஒரு விதத்துல மறுமையை எங்களுக்கு டச் பண்ற மாதிரி இருக்கும், ரைட். அல்லாஹ் அவங்களோட மறுமையை விசாரிப்பான்னு சொல்லும்,
மறுமையில கேள்வி கணக்குதுன்னு சொல்லும், மறுமையில அந்த மஹ்ஷர்ட பயங்கரத்தை சொல்லும், சொர்க்கம் பற்றி நிறைய பேசும், நரகம் பற்றி கூடுதலாக பேசும், மலக்குகள் அவங்க நிலைமைகளை சொல்லும், அல்லாஹ் எப்படி மறுமையில இருக்கிறான்றதை சொல்லும். ரைட், குரான் ஹதீஸிலும் அதே அளவு பேசி மீக்குது. அப்ப இந்த குர்ஆனை நாங்க படிக்கிறது, தர்ஜுமாக்களை வாசிக்கிறது எங்களுக்கு மறுமை சிந்தனை தாளத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு வழி. மறுமை சிந்தனையை எங்கள் உள்ளத்துல பதிக்கிறதுக்கான, திரும்ப திரும்ப உள்ள அந்த உணர்வு பெறதுக்கான ஒரு முக்கியமான வழி. ரைட். அதே போல நீங்க சில பயான்கள் கேட்பீங்க. ரைட். அதுல மர்ம பத்தி பேசப்பட்டதை நீங்க கேட்பீங்க. இன்றைக்கு வீடியோக்களாக பல வடிவத்தை இன்றைக்கு அது ஈஸியாக எக்ஸஸ் ஆகி கொண்டிருக்குது. ரைட். அப்ப இது தவிர சும்மா உங்களோட ஐடியாஸை சொல்லுங்களே. மர்ம சிந்தனைகள் உள்ளத்துல லைவாக பசுமையாக வச்சு கொள்றதுக்கு வேற என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுங்களே பாபம். மௌத்த நினைக்கிறது, மௌத்த நினைக்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கபர்களை தரிசிக்கிற இன்னொரு விஷயம். மூணாவது சார் குர்ஆன்ல பொருளை எந்த நாளும் வாசிச்சு விளங்கி குர்ஆனோட வாசிக்கிறது, விளங்குறது, படிக்கிறது, சிந்திக்கிறது. மறுமை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கிறது. புத்தகங்கள் வாசிக்கிறது. 4 சுய விசாரணை, முஹாசபா, சுய விசாரணை செய்யறது முக்கியமான பாயிண்ட். ஓகே. 5 சார் எங்களோட வாழ்க்கையில நோக்கமே இந்த மறுமையை வெற்றி பெறுறது. எனவே அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தேவையான முயற்சிகளை நாங்க மேற்கொள்றது. ஓகே ஓகே. சுவனம் 6 நரகம் சம்பந்தமான விடயங்கள் குர்ஆன்ல இருந்து அடிக்கடி படிச்சு. நீ இப்ப சொன்னீங்க குர்ஆன்ல வார சொர்க்கம் நரகம் அல்லது மர்ம விஷயங்களை அடிக்கடி படிச்சிரு. எஸ். அதாவது அந்த அது சார்ந்த வசனங்களை நாங்க ஸ்பெஷலாக எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்றது, அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்றது, இந்த வசனம் நம்பர் பண்ணி வச்சுக்கொண்டு அதை அடிக்கடி படிக்கிறது. கிழமைக்கு ஒருக்கா படிக்கிறது, மாசத்துக்கு ஒருக்கா படிக்கிறது, அது ஒரு முக்கியமான வழிமுறை. எஸ். வேற வரலாறுகளை படிக்கிறது, நபிமார்களோட வரலாறுகளை படிக்கிறது. எஸ். அதுல குறிப்பாக அழிக்கப்பட்ட சமூகங்கள் அமைக்குதே, அதை படிக்கிறது. எஸ். வேற தற்போது காலங்கள்ல நடக்கிற அழிவுகளை அது உங்களுக்கு நல்ல படிப்பினை. எஸ். வேற இந்த குர்ஆன் வசனங்களை நாங்க படிச்சத வாழ்க்கையில செயற்படுத்த செல்ல இந்த உண்மைத்தன்மை ஒன்று விளங்குது சார். இப்ப இந்த உண்மைத்தன்மை விளங்க செல்ல அல்லாஹ்வ நாங்க சென்றடையணும், பாவங்கள் தடுக்கப்பட்டு இந்த சொர்க்கத்துல ஆசை வந்துட்டே இது. குர்ஆனை படிக்கணும், இதுல என்ன காட்டுது, இது லைஃப்ல கொண்டு வரணும், இது லைஃப்ல கொண்டு வர்றது ஒரு ஆசை போனா அப்படி சொர்க்கத்தை படிக்கிறதும் ஒரு ஆசை, சொர்க்கத்தை அடையணும்ன்ற ஆசை வருது. இந்த தப்சீரை படிக்க சொல்லத்தான் சார் அல்லாஹ்வ கண்டு கொள்ளலுமா விளங்குது. ஓட்டமா அல்லாஹ்வ காண சொல்ல சார். இந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் இந்த ஓதிட்டு போ சொல்ல வாசிக்க சொல்ல அந்த கண்ணுக்கு நேரம் அப்படியே ஆபத்தை கண்டா அது அப்படியே மாத்தி விட்டு. எஸ். மாஷாஅல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக். அப்ப ஒரு உணர்வு பூர்வமாக குர்ஆனோட நாங்க லயிச்சு போற நேரம் அது உண்மையில அது அனுபவிச்சாக்கள் தான் சுவை தெரியும், விளங்கும். அது நியாயமாக அதுதான் அந்த வஹதைனாஹு ஸபீல் 2 வாரடங்கள்ல ஹிதாயத்துக்கான இன்றைய காலங்கள் இருக்கிற மிக முக்கியமான சோர்ஸ் இந்த குர்ஆன். அடிப்படையான சோர்ஸ் என்ன, எங்களுக்கு நபி இல்லையே, சேர்த்து செய்யற வகையில எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சுக்கிறான். மறுமை வரைக்குமான ஒரு வழிகாட்டலாக தந்திருக்கிறான். குர்ஆன் ஆக்கள் நாங்க எந்த அளவு தூரம் நெருங்குறோமோ அந்த அளவு எங்களுக்கு இந்த எல்லா அடைவுகளையும் அடைய ஏதுமாக இருக்கும். ரைட். அப்ப நீங்க அடையாளப்படுத்தின விஷயங்கள் 7-8 பாயிண்ட் சொன்னீங்க. இவற்றின் மூலமாக நாங்க இந்த மர்ம சிந்தனையோட வாழ்ற விஷயத்தை யோசிக்கணுமே. சரி, நான் உலகத்துல மூழ்கி பெய்த்து உலக விவகாரங்களை கூடுதலாக ஈடுபட்டு கொண்டு போற நேரம் அந்த மர்மையை கொஞ்சம் விட்டு தூரமாகிற மாதிரி இருக்கும். நோன்பு வந்தா கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்கும். அப்ப எனவே இந்த அடிக்கடி மர்ம சிந்தனை வரணும்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் எனக்குரிய அதுக்கான சில மெத்தடுகளை நாங்க ஏற்படுத்தி கொள்ளணும். அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு சில பேருக்கு சிலது இன்ட்ரெஸ்டாக ஆகிக்கும்,
அதுல கூட ஈடுபாடு காட்டலுமாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்பீச்சை வீடியோவை கேட்கறது இன்ட்ரெஸ்டிங்கும் அப்படி வட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. எங்களோட டார்கெட் மர்ம சிந்தனை உள்ளத்துல பசுமையாக வைக்கிறதுக்கான வழிமுறை என்ன? இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லக்கோல அடுத்தாக்களுக்கும் அது மனசுக்கு பட்டிக்கும். ஓகே, அப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கு லெசன்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மர்ம சிந்தனையை உள்ளத்துல பசுமையாக லைவாக வச்சு கொள்றதுக்கு நான் மேற்கொள்ற வழிமுறைகள் ஏற்பாடுகள் என்ன? அது டெய்லி செய்ய போறேனா, வாரத்துக்கு ஒரு முறை செய்ய போறேனா, மாசத்துக்கு உண்டா, எந்த டைம்ல தஹஜ்ஜுத் டைம்ல நான் அதை யோசிக்க போறேன், அப்படி அந்த ஒவ்வொருத்தரும் வழிமுறை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, எடுத்துக்கொண்டுட்டு நாங்க அந்த இந்த சொர்க்கவாசியில ஒரு இந்த 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 ஒரு 10 வருஷங்களுக்கும் 2 தடவைகள் அவங்களோட அந்த மர்ம அல்லது அந்த அந்த நாள் அவங்க எவ்வளவு தூரம் பயந்து கொண்டு இருப்பாங்கன்ற விஷயம் ஹைலைட் ஆகிக்குது. சரி, அப்ப ரசூல் சாஸ்திரமும் அப்படி ஒரு சிந்தனையோட வாழ்ந்துக்கிறாங்க. வேகமாக வீசினா உலகம் அழிய போகுது, மர்மம் வரப்போகுதுன்ற பயந்து அல்லாஹ் மஸ்ஜித் நோக்கி விரைவாங்கன்னு வந்துக்குது. ரைட், பல சஹாபாக்கள் கபறுகளை கண்டால் நிறைய அழுவாங்கன்னு வந்துக்குது. இதெல்லாம் அந்த மர்ம சிந்தனையோட அவங்க வாழ்ந்தாங்கன்றதுல சில வெளிப்பாடுகள் தான் அது. எனவே ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு இது ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கும். ஏன்னா நீங்க தனிப்பட்ட விஷயமா யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு தூரம் இந்த மர்ம சிந்தனை வருது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் வருது, எவ்வளவு அது ஸ்ட்ராங் ஆக இருக்குதுன்றதான் யோசிங்க. ரைட், அதுதான் எங்க உலக வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கம் செலுத்துற, உலக வாழ்க்கையில போக்க தீர்மானிக்கிற காரணியாக இருக்கும். உலக வாழ்க்கையில எந்த ஸ்டைல், உலகத்துல எந்த லைஃப் ஸ்டைலை தீர்மானிக்கிறதாக இந்த மர்ம சிந்தனை உணர்வுகளும் அடிப்படையான காரணியாக இருக்கும். அதை வச்சுதான் உலகத்தை தீர்மானிக்கிற. சரி, உலகத்தை தீர்மானிச்சதுக்கு பிறகு மறுமையை தீர்மானிக்கிறது அல்ல. ரைட், அப்ப இது ஒரு முக்கியமான பண்பு. அடுத்தது யத்தீமூனத்தாம், அவங்க உணவு கொடுப்பாங்க. ரைட், அலா ஹுப்பிஹி, அது முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடுத்த அளவு நல்லா ஆகிறாங்க. உணவு கொடுக்கறது தானே, சதக்காவாக ஆகிக்கும், நேரடியாக சாப்பாடாக ஆகிக்கும், வட்டவை யாருக்கு மிஸ்கின் எத்தீம் அசீரன்னு வந்துக்குது, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு. இதுக்கு பின்னால் ஒரு சம்பவம் பண்ணுவார, அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமாவை சம்பந்தப்படுத்தி அவங்க அவங்க நோம்பு பிடிச்சிருந்தாங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ரொட்டி இருந்துச்சு, 3 ரொட்டி நம்ம இருந்துச்சு. ஒரு யத்தீம் வந்து, ஒரு மிஸ்கின் வந்து கேட்டார், 1 கொடுத்தாங்க. யத்தீம் வந்து கேட்டார், 2 கொடுத்தாங்க. அசீர் வந்து கேட்டார், 3ஆவதையும் கொடுத்தாங்கன்னு வரேன். அப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று வாரதுக்கு எப்படியோ அந்த இந்த வசனத்துல சொல்ல வர ஹைலைட் ஆகிற பாயிண்ட் வந்து அலாஹுபிஹி, அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தின் அன்பின் காரணமாக. இது எங்கட பாஷையில சொன்னா இன்னைக்கு இஹ்லாஸோட அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. ரைட், அது இன்னும் கொஞ்சம் இந்த வசனம் விளங்கப்படுத்தி பாருங்க. அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்தீமுக்கும் லிவஜிஹில்லா, நாங்க உங்களுக்கு இந்த சாப்பாடை தாரது அல்லாவுக்காகத்தான். ரைட், உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு எந்த கூலியுமான எந்த சுக்குருமான. திரும்ப அதுக்கப்புற வாரதான் இன்ன ஹாஃபுமிர் ரப்பின யௌமன் அபூசன் கம் தரீரா, நாங்க மறுமையை பயப்பட்டோம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனங்கள் அவங்க உணவு கொடுத்தாங்கன்றதை விடவும் எதுக்காக உணவு கொடுத்தாங்கன்ற அந்த அந்த ஃபோக்கஸ், அந்த ஹைலைட் தான் நிக்குது. சரி, உணவு கொடுத்தாங்க என்றதை விடவும் அவங்க எதுக்காக உணவு கொடுத்தாங்க. இப்ப எனவே நான் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிக்கணும், அப்பதான் ஏழைகளை கவனிக்கலாம் எல்லாம் யோசிக்காம எனக்கிட்ட உள்ளது நான் கொடுக்கறது, உள்ளத்துல எனக்கு ஈக்கிறதுல கொடுக்கறது. இப்போ நான் சொல்லுவேன், ஒரு பெர்சன்டேஜை நாங்க வச்சு கொண்டுட்டு மாசம் மாசம் நான் இவ்வளவு இத்தனை வீதம், என் வருமானத்தை இத்தனை வீதம் செலவழிப்பேன், தர்மம் செய்ய வேண்டும் வச்சு கொள்றது, அதை கொடுக்கறது. அல்லாஹ்க்கு அமௌண்ட் தேவையில்லை, எங்களோட ஈமானும் நீயத்து உணர்வுகளும் தான் தேவை. எனவே அல்லாஹ் இவங்க கொடுப்பாங்களாம் சொர்க்கவாசிகளை. யாரு? சொர்க்கவாசிகள். உலகத்துல அவங்க எப்படி கொடுத்து வாழ்ந்துக்கிறாங்க, மறுமையினால அந்த அச்சத்துல வாழ்ந்துக்கிறாங்க. 2வது அவங்க உணவளிப்பாங்க, ஏழைகளை கவனிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ரைட், எல்லாமே அவங்க அல்லாஹ்வுக்காக தான் செய்வாங்க. ஸோ இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, அல்லாஹ்வுக்காக நாங்க செய்யறது, அல்லாஹ்வுக்காக வாழறது, அடுத்தாக்களை கவனிக்கிறது, உதவி செய்யறது, ஒரு முஸ்லிம் முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக அமைகிறதுன்றது மிச்ச முக்கியமானது. இதை இந்த இஹ்லாஸ் என்ற தலைப்புல நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேணும். அல்லாஹ் தாலா உள்ளத்தை தான் பார்க்குறான், எண்ணங்களை தான் பார்க்குறான். சரி, மறுமையில 3 வகையான மனிதர்களை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படும். ஒரு ஆலிம், ஒரு ஷஹீத், ஒரு கொடைவள்ளல். இவங்க வருவாங்க, அதில் அவங்களை கூப்பிட்டு அவங்க அல்லாஹ் செஞ்ச அருள்கள் எல்லாத்தையும் சொல்லி காட்டி ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் செஞ்சது எல்லாம் சொல்லுவாங்க.
ரைட். அவர் செய்யாத ஆக்கள் அல்ல, இவங்க செஞ்ச ஆக்கள். ஆலிமெண்டா அவர் செஞ்சுகிறார். ஷஹீத் என்றால் அவர் ஷஹீத் ஆகிறார். தனவந்தண்டா கொடை கொடுத்துக்கிறார். செஞ்சாக்கள் தானே. அப்ப செஞ்சதை அவங்க சொல்லக்கூடலாம் சொல்லுவானாம், நீங்க செஞ்சீங்கத்தான், ஆனா உலகத்துல உங்களுக்கு பெயரும் புகழும் பாராட்டும் கிடைக்கணுன்றதுக்காக செஞ்சீங்க, அது உலகத்துல கிடைச்சிருச்சு, இன்றைக்கு அவங்களுக்கு மறுமையில எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்துல போடப்படுவாங்க, அல்லது நரகம் அவனை கூட தான் ஆரம்பிக்கப்படும். ஹதீஸ்ல வந்துச்சு. எவ்வளவு ஒரு பயங்கரமான எச்சரிக்கைன்னு பாருங்க. ரைட். இது ஷைத்தான் கையாளுகின்ற ஒரு முக்கியமான வழிமுறையாகவும் அடையாளப்படுத்தப்படுது. எங்களெல்லாம் ஷைத்தான் செய்யாம நிறுத்துறதுக்கு பார்ப்பான். அது இயலாம போனா சரி நீங்க செய்யுங்கன்னு விட்டுட்டு செய்யற நேரம் எங்களை நியத் இஹ்லாஸால் அவன் இல்லாமலாக்க பார்ப்பான். அதன் மூலமா எங்களுக்கு எங்க நன்மையை அவன் இல்லாமலாக்க பார்ப்பான். இதுதான் அந்த வேலை செய்யற ஆக்களுக்கு நன்மை செய்யற ஆக்களுக்கு வர பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது இந்த வசனம் சொல்லுதோ திரும்ப நான் சொன்ன ஹைலைட்டாக வர விஷயம் ஒன்று அலா ஹுப்பிஹி என்று சொன்னேன். அல்லாத ஹுப்பு, அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தின் காரணமாகத்தான் அவங்க கொடுக்குறாங்க. அல்லாஹ் கொடுக்க இல்லாத அவங்க மனிதர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற நேரம் சொல்லுவாங்க, நாங்க இதை நித்தியமுக்கும் வஜிஹில்லா, அல்லாவுக்காகத்தான் நாங்க இதை செய்யறோம், உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த கூலியும் வானம், எந்த சுக்குரும் வானம், நாங்க மறுமையை பயப்படுறோம் என்று சொல்லுவாங்க. சரி, இப்போ உதாரணமா சொல்ல, நாங்க இன்றைக்கு ஒரு தர்மத்தை செஞ்சா ஒரு ஆளை கவனிச்சா ஹெல்ப் பண்ண எங்களுக்கு ஆக குறைஞ்சது வர ஒரு ஃபீலிங் தான், அவரு என்னைக்கு நன்றியோட ஈக்கோணம், நன்றி சொல்லணும், நன்றி மனப்பான்மையோட ஈக்கோணம் நாங்கள் எதிர்பார்ப்போம். ரைட். நான் பெரிய ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் என்னை கணக்கெடுக்காம போனா எங்களுக்கு அது மனசு கஷ்டமாயிடும். ஓகே. இப்போ இந்த வருஷம் சொல்லுது, உங்களோட எந்த கூலியும் வானம், எந்த சுக்குரும் வானம் என்றுதான் இவங்க சொல்லிக்கொண்டு முழுக்க 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 அல்லாவுக்காகத்தான் அவங்களோட செயல்கள், தீமன்ற உதாரணம் தான் அது, உணவளிக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கை செயல்கள் எல்லாம் அவங்களோட முழுக்கையுமே அல்லாவுக்காக இருக்கும். உண்மையில நாங்க அல்லாவுக்காக என்ற அந்த நியத்தை உறுதியாக வச்சு கொண்டு வேலைகளை செஞ்சாதான் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்யலுமாக இருக்கும். அந்த பாதையில எந்த சவால் வந்தாலும், யார் என்னத்தைய சொன்னாலும், ஏசினாலும் பேசினாலும் நாங்க எங்க வேலையை விட மாட்டோம். நாங்க ஏன் செய்யறோம்? அல்லாவுக்காக செய்யறோம். சரி, ஆக்களோட பாராட்டும் அல்லது அவங்க தார பெருமானங்களும் எங்களுக்கு ஒரு பொருட்டாக ஈக்காது. தந்தாலும் தராட்டியும், யாரு எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும், எங்களை யாரு தூக்கி வச்சாலும் வைக்காவிட்டாலும் நாங்கள் செய்வோம். இந்த அல்லாவுக்காக இல்லாம போன நடக்கிற உலகத்துல வர இந்த எதிர்பார்ப்புகள், உலகம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்காம போற நேரம் எங்க நன்மைகள் இதுல ஸ்டப் ஆகலாம். நான் செய்யற நல்ல விஷயங்கள் நான் குறைச்சிக்கொள்ள பார்ப்போம். ரைட். அல்லாவுக்காக செய்யறவர் அப்படியெல்லாம் வைக்க மாட்டாரு. எனவே ஒரு முஸ்லீம்ல மோமீன்ல இருக்க வேண்டிய 2வது முக்கியமான பண்பு, இந்த வசங்களை வச்சு பார்க்கணும். உண்டு மர்ம சிந்தனையோட அவர் வாழ்வாரு. 2வது அல்லாவுக்காக என்றுதான் அவரோட வாழ்க்கையே இருக்கும். அவரோட வாழ்க்கையே இருக்கும். வஜ்ஜஹத்து வஜீஹிய லில்லதி என்று வர படிச்சுப்பீங்களே, வாழ்க்கை மௌத்து எல்லாமே அல்லாவுக்கு தான் என்று அவங்க வாழ்றாக்களாக இருப்பாங்க. இதான இஹ்லாஸ். அது ஒரு லேசான விஷயம் அல்ல. சரி, அதுக்காக நாங்கள் நிறைய ட்ரை பண்ணணும். இஹ்லாஸுக்கு மாற்றமாக என்னென்ன சிந்தனைகள் உள்ளத்தை வருதுன்றதை அடிக்கடி பார்க்கணும். அதுக்கு எதிராக சின்ன ஒரு போராட்டம் நடத்தணும். அப்படி அந்த கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். ஷைத்தான் பல விதமாக அதை கொண்டாந்து உள்ளத்துல போட பார்ப்பான். குறிப்பாக பாமரனாக இருந்துட்டு போறாக்களுக்கு இந்த பிரச்சனை குறையைக்கும். சமூகத்துல கொஞ்சம் ஷைன் பண்றாக்கள் இருப்பாங்களே, சமூகத்துல முன்னுக்கு நிக்கிறாக்கள், வேலை செய்யறாக்கள், படிச்சாக்கள் என்று உள்ளாக்களுக்கு தான் இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதுல ஆபத்து கூட. பாமரன்ட்ட ஷோ பண்றது கொண்டு மீக்காத அவன் சாதாரணமாக இருந்துட்டு போய்த்திருவான். சிம்பிளா சொர்க்கத்துக்கு போற அளவு மீப்பான். அந்தஸ்தோட வாழ்றாக்கள், ஷைன் பண்றாக்கள் தங்களோட அமல்களுக்கும் வேலைகளுக்கும் பணிகளுக்கும் சேவைகளுக்கும் பின்னால இந்த இஹ்லாஸை மெயின்டைன் பண்ண தவறுறது ஒரு பயங்கரமான ஆபத்து. சரி, ஸோ அதுல அந்த விஷயம் இந்த வசனங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி விளங்குது. நீ என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதுல இன்னும் ஒரு இடத்துல நான் பார்த்தேன் சார், அந்த ஹுப்பிஹிண்டு அல்லாவோட
இந்த விருப்பமிடத்தை கொடுத்திருந்துச்சு. அவங்களுக்கு தேவை இருந்தும் ஆசை விருப்பம் மீண்டும் அல்லாவின் மீது கொண்டுள்ள அந்த அன்புனால அவங்க கொடுக்கறதுக்கு தான் அப்படி ஹொப்பையினும் குறிப்பிட்டிக்கிறோம். அதுல அந்த யுத்தமோனு பிரசன்ட் டென்ஸ்ல தானே வந்திருக்கிற. அப்ப அப்படி வந்து தொடர்ந்து அவங்க கொடுத்து கொண்டிருப்பாங்க அப்படின்றத குறிப்பிடத்துக்குமாக அப்படி கூறப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சரியோ தெரியா. ஓகே, ஜிசாக்கல்லா ஹைர். அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஈக்குதே. நிகழ காலத்தில் பயன்படுத்தி தொடர்ந்து செய்கிறாங்கன்றது காட்டுது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த அலாஹுபின்றது தங்களுக்கு தேவை இருந்தாலும் அடுத்தாக்களோட தேவையை முற்படுத்தி அல்லாட அந்த நேசம் தனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க செய்கிறாங்கன்றதையும் அது குறிக்குவேன். ஜிசாக்கல்லா ஹைர். அடுத்து இன்னொரு மைக் ஒன்று ஆகிது. யாரு? அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். நாம இந்த உலகத்துல வாழக்குள்ள நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்கு சார். இந்த நாம முற்படுத்தணுமே நம்மளோட அமல்களை. அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற நேரம் தான் நமக்கு அங்க இளைத்தமிழுக்கு வேற ஒன்றும் வராது சார். அப்ப அதை கட்டாயம் செஞ்சா அல்லாஹ்க்கு தூய்மையான கிளாஸோட செய்யணும். அது மட்டும் தானே வரும் சார். நாம செய்யற நம்மளோட கையால செய்யற அமல்கள் கட்டாயம் எஸ். அது மாறும். அப்ப அதை கட்டாயம் செய்யணும். மற்ற நீங்க சொன்ன நேரம் நம்ம தப்சீர் படிக்கிற நேரம் மறுமையை பற்றிய தாக்கம் கட்டாயம் வரும் சார். இந்த ஒரு கிழமைக்கு 2 தப்சீர்கள் 3 தப்சீர் நடக்கிற நேரம் சில கிளாஸ்கள்ல இந்த ஆழமா படிக்க வேண்டிய நாங்க படிச்சு பேசி அனுப்ப வேண்டிய வரப்போல அந்த தாக்கம் கடுமையா இருக்கு. அந்த அதால அந்த எந்த நேரம் அந்த மர்ம சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு சார். ஒரு பயத்தோட நம்ம செய்கிற ஒவ்வொரு இதுலயும் இருந்துட்டே இருக்கும். அதை வளர்த்துக்கணும் சார் எல்லாரும். நம்ம என்ன கொடுத்தாலும் செஞ்சாலும் ரகசியமா செஞ்சாலோட திருப்தியை பொறுத்து முழு கடையெல்லாம் நோக்கத்தோட சீக்கிரட்டா செய்யறது. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இஹ்லாஸ் தான் இனி நான் பேசிக்கொண்டு வர டாபிக். இஹ்லாஸை எப்படி எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம்? ரைட். அதுல ஒன்று நீங்க சொன்னீங்க ரகசியமாக செய்யற விஷயம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன். இஹ்லாஸ் எப்படி எங்களுக்கு சார்? இப்படி இப்ப நாங்க ஒரு விஷயத்த செய்யற நேரம் அல்லாஹ் தஆலா அலீம் அறிந்தவன், அதை விட அல்லாஹ் ஹபீர்னு ஒன்னிற ஆழமாக அறிந்தவன். நாங்க ஒரு விஷயத்த செஞ்சா அதை ஏன் செஞ்சான் என்னத்துக்கு செஞ்சான்ற அல்லாஹ் தெரிந்தானே. அப்ப நாங்க ஒரு விஷயத்த செய்யற நேரமும் அதே போல நாங்க உள்ளங்கள் தாக்கப்படுற நேரங்கள்ல அதை பத்தி நாங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை. இன்னொரு ஆள் எங்களுக்கு சும்மா ஒரு விஷயத்துல நாங்க மனசு நொந்தன்னு வைங்களேன். அப்ப நாங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை. என்னண்டா அல்லாஹ் ஹபீர், அது என்னத்துக்கு செஞ்சாங்கன்றது அல்லாஹ் தெரிந்தானே. நாங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளையில் மனத்துக்கு. அதே போல நாங்க ஒன்று செய்யற நேரமும் அல்லாஹ் இதை அறிஞ்சவன். என்னத்துக்காக செய்யறன்றது அல்லாவுக்கு தெரியும். நாங்க ஒரு இதுண்ட கொடுத்துட்டாலும் முகஸ்தூதிய வர அதை இல்லாம ஆய்கொள்றதுக்கு நாங்க என்னத்துக்கு தான் கொடுக்குறோன்றது அல்லாஹ் ஹபீராக நாங்க அதை நினைச்சு கொண்டு ஏன் இப்ப நாங்க நான் அகர் சார் ஸ்பீச் ஒன்றுல நான் கேட்டேன். இப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் ஒண்டி இருந்தா அதை எடுத்து வச்சேன்டா பார்த்த பார்வையில எடுத்து வச்சது தெரியும். ஆனா அல்லாஹ் ஹபீர்ன்ற நேரம் ஏன் எடுத்து வச்சாங்க என்னத்துக்கு எடுத்து வச்சேன்ற அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்னது மாதிரி நாங்க உள்ளத்தை கொஞ்சம் பண்படுத்தி கொண்டு அப்படி. ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இஹ்லாஸ் சொல்லுங்க. நாங்க இப்ப நான் ஒரு உதவி செஞ்சேன்னு சொன்னா செய்ய போக்குல இது எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை கிடைக்கணும்னு செய்ய சொல்ல. அப்ப நான் உதவி செஞ்ச ஆள் என்னத்த செஞ்சாலும் எங்களை இழிவா பேசினாலும் நினைக்கிறேன், ஒரு நேரத்தில் பேசினாலும் நினைக்கிறேன். நான் அல்லாஹ்க்கு செஞ்சேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல நன்மையை தாரது தானே. இவன் என்ன சொன்னாலும் அது சொர்க்கத்துக்கு நன்மை இதுதானே, இவகட இதெல்லாம் தேவையில்ல தானே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட
எடுத்துக்கொள்றது நல்லா. இப்ப இந்த இஹ்லாஸ் வந்து அப்படியே ஈக்கும். இல்லாட்டி அவங்க எந்தியாலும் சொன்னா நாங்க இவ்வளவு செஞ்சோம் நீங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னா பையனும் உடஞ்சிரும். அப்ப நன்மை இல்லை. அப்ப வாயை பத்தி கொண்டிக்கிறோம் அல்லா பேசினா நன்மை போயிட்டு அல்லாவே நன்மைக்காத்தானே செஞ்சேன்னு அப்படியே அந்த இஹ்லாஸ பேணி கொள்ளையிலும். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். அதான் நான் எதிர்பார்க்குறோம். இஹ்லாஸ் எப்படி பேணலாம்ன்றதுக்கான சில வழிமுறைகளை சில உங்க அனுபவத்துல கண்டு கொண்ட விஷயங்களை அமைக்கும். அதில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியே. வேற இப்ப நாங்க முன்பின் சுண்ணத்துக்கள் எல்லாம் சும்மா காலத்திலயும் தனிமையிலேயும் தொழுகிறோம். அப்படின்னு இருந்து நாங்க வெளியில போயிட்டோனையும் அதை குறைக்கவும் இல்லாம இப்ப நாங்க ஆக்களிக்கிறதுக்காக கூட்டிக் கொள்ளவும் இல்லாம நாங்க கணக்கை எப்பவும் செய்யற மாதிரி செஞ்சு கொள்ளணும். அந்த விஷயம் சார். ஓகே, மனிதர்களுக்காக யாரும் பாக்குறாங்கன்றதுக்காக நான் கூட்டி குறைக்க தேவையில்லைன்னு சொல்றீங்களே. ஜஸாக்கல்லா ஹைர். அடுத்து வாழ்க்கையில சகல விடயங்களையும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யறன்ற ஒரு மனப்பாங்க எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா இஹ்லாஸ கூட்டி கொள்ளையிலும் இல்லையா? ஓகே, ரைட். வேற அடுத்தது வந்து எடுக்கிறது கஷ்டம். உள்ளத்தோட போராடித்தான் சார் இந்த இஹ்லாஸ் எடுக்கணும். அந்த சவுண்ட் இதில் கட் ஆகிச்சு. நீங்க சொல்ல பார்த்தீங்க இஹ்லாஸ் இஹ்லாஸ் லேசான விஷயம் அல்ல, கஷ்டம்னு சொன்னீங்க. போராடித்தான் எடுக்கணும்னு சொன்னீங்க. எஸ், போராடித்தான் அதை சரியா கொண்டு வந்து கொண்டிருக்கணும் சார். நாங்க கொடுத்துட்டு மறுமையில கூலிய மட்டுமே எதிர்பார்த்துட்டு அதை கொடுத்ததை பத்தி யோசிச்சு கொண்டிருக்காம அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டாம அதை பத்தி இது பண்ணாம விட்டா எங்களோட மனசுல இருந்து அது கொடுத்தன்ற அந்த எண்ணமோ பெருமையோ எதிர்பார்ப்போ மத்தவங்களோட இது ஒன்றும் எங்களுக்கு கிடைச்சாது, இந்த வராது எங்களுக்கு. அப்படி ஒன்று செஞ்சு கொள்ளிடும். உள்ளத்தை மன்னித்தலையும் மறத்தலையும் எங்களுக்கு வளர்த்து கொள்ளையிலுமா இருந்தா ஒரு ஆளை மன்னிக்கிறதும் மறத்தலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு என்னமாலும் செஞ்சு மன்னித்தலை மறத்தலை மேட உள்ளத்தை பக்குவப்படுத்தியலுமா இருந்தா நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இஹ்லாஸா கொண்டு வரையிலுமா இருக்கும். ஓகே, முக்கியமான விஷயமே. வேற அடுத்து எந்த நிலையிலையும் அல்ல எங்களே பார்த்து கொண்டிருக்கிறான்ற ஒரு உணர்வு, இருட்டிலையும் சரி வெளிச்சத்திலையும் சரி தனிமையிலையும் சரி கூட்டத்தொழிற்கவே எங்கேயும் எந்த இடத்துலயும் அல்ல எங்களைய பார்த்து கொண்டிருக்கிறான்ற அத நினைவு எந்த நேரம் இருந்தாண்டா அந்த தக்குவா இருந்தாண்டா இஹ்லாஸ எடுத்து வச்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஓகே, குட். வேற விசேஷமா தொழுகையில இஹ்லாஸ் முடிச்சேன்னா அதுல ஓதப்படுற வசனங்களை சரியா மனசுக்கு எடுத்து பொருள் அறிஞ்சு அத ஃபீலிங்கோட அந்த அகக்காட்சிகளோட நாங்க அதை கொஞ்சம் செஞ்சோம்டா அமைதியா நின்று அப்படி செஞ்சா தொழுகையில பொதுவா இஹ்லாஸ எடுத்துக்கொள்ளணும். அப்படி அப்படி ஒவ்வொரு அமல்களையும் ஒவ்வொரு செயல்களையும் அப்படி கொஞ்சம் நாங்க அதை ஏன் செய்யறோம்ன்றத வச்சுக்கொண்டா இஹ்லாஸோட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் அதை பக்குவப்படுத்தி கொள்ளும் போல் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வேற நான் வந்து படிக்கிறத இப்போ ஹதீஸோ குர்ஆனோ படிக்கிறது நம்மளோட வாழ்க்கையிலே கொண்டு வர டைம்ல நம்ம மனசுலயும் அதை ஒரு நீயத்தை வச்சுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு இடது கை தான் வழக்கம். அப்ப நம்ம குடிக்கிற டைம்ல கூட அந்த இடது கையில தூக்குறது தான் வரும். இடது கையால நம்ம பாவிக்கப்படாது, வலது கையை தானே யூஸ் பண்ண சொல்லியிருக்க. அப்ப அதை நம்ம செய்யணும், நன்மையால் எதிர்பார்த்து செய்யணும். இப்போ நோய்க்கு யார்ட்டையும் கோல் எடுக்கிறது கூட நோய் விசாரிக்கிறது இஸ்லாத்துல உள்ள விஷயம். அப்ப நாம அதை அல்லாட்ட நன்மை எதிர்பார்த்து நம்ம இந்த நோய் இந்த கோல் எடுத்து பேசணும். அப்படி என்ற ஒரு நீ எல்லா செயலையும் அப்படி பார்க்கணும்ன்ற மாதிரியே இருக்கிற அந்த படிக்கிறத வாழ்க்கையில கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயத்த கூட அந்த மனசுல அந்த நீயத்தோட செய்யணும்ன்றது அப்படி இருக்கிற சார். ஓகே, ரைட். அப்போ நான் இதை கொஞ்சம் இந்த உங்களோட மைக்கை மீட் பண்ணினேன். அப்போ இதில் என்னென்றால் இந்த இஹ்லாஸ்ன்றத முழு வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி நாங்கள் பார்க்கணுமே. அப்படின்னா இந்த தர்மம் செய்கிற நேரம் மட்டுமல்ல, கொடுக்குற நேரம் மட்டுமல்ல, அடிப்படையான வணக்கங்களுக்கு தானே தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுறது எதுக்குமே டெய்லி செஞ்சு கொண்டு போகிற விஷயங்களாக இருக்கும். இப்போ இதில் இஹ்லாஸ் ஏற்படுத்து ஓரளவு லேசி.
தொழுகிறது அல்லாவுக்காக தான் தொழுகிறோம். ரைட். இப்போ யார் பார்த்தாலும் பார்க்காட்டா தொழுகிறதானே. அப்போ குர்ஆன் ஓதுறது நாங்கள் அதை ரூட்டீனில் அப்படி செஞ்சு கொண்டு போவோம். இது அந்த நேரடியான இபாதத்துகளில் இஹ்லாஸ் ஏற்படுத்துகிற ஓரளவு லேசி. ரைட். அதுக்கு அங்காளிக்கிற அம்சங்கள் வேலைகளுக்கு இதை நான் செய்கிறது. இப்போ நீ சொல்ற மாதிரி ஒன்று சதக்காவாக வைக்கலாம், ஒரு சமூக பணி நான் செய்கிறதாக இருக்கலாம், தாவா செய்கிறதாக இருக்கலாம், அடுத்தாக்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறதாக இருக்கலாம். ரைட். சலாம் சொல்றதா இருக்கலாம், நோய் விசாரிக்கிறதா இருக்கலாம், மையத்துட்டு போகிறதா இருக்கலாம், அடுத்தாக்கள் செய்கிற உதவிகள், சமூக பணிகள் தாவாண்டு வருமே. அப்போ இந்த விஷயங்கள்ல தான் இந்த இஹ்லாஸ் கொஞ்சம் கூட சேலஞ்சாக கஷ்டமாக வர சரிங்களா. ஏன்னா இது ஆக்கள் பார்க்குற எல்லாரும் செய்கிற வேலையும் அல்ல, இது கொஞ்சம் பேர் தான் செய்வாங்க. ஆக்கள் இதை பாராட்டுவாங்க, இதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதன் மூலமாக ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் சமூக அந்தஸ்து கூடிக்கொண்டு போகும். இந்த காரணிகள் தான் இஹ்லாஸை இல்லாமக்கிற காரணிகள். எது? அடுத்த ஆள்கிட்ட பாராட்டு, புகழ், எங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து, இதுகள் எங்கள்கிட்ட இஹ்லாஸை குறைக்கிற காரணிகளாக, இஹ்லாஸுக்கான ஒரு சேலஞ்சாக வர காரணிகளாக இருக்கும். அதான் நான் சொல்ல, அந்த அடிப்படை வணக்கங்கள் இஹ்லாஸ் அப்படின்றது ஓரளவு லேசி. மேலதிகமாக நான் சொல்ற இந்த செயல்பாடுகள் இஹ்லாஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். எனவே அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் அலர்ட் ஆகணும், கவனமாகணும். சரிங்களா. இது அல்லாவுக்காக செய்யறதை நான் கொஞ்சம் மேலும் மேலும் பலவிதமாக உள்ளத்தை கொடுத்து உள்ளத்தில் அந்த மாற்றமான முகஸ்துதிகள் வராம பாதுகாக்கணும். இஸ்திஃபார் நிறைய செய்யணும். அல்லாட்ட நிறைய இஸ்திஃபார் செஞ்சு அந்த உணர்வுகள் வந்தால் அதை விட்டு இல்லாம ஆகிக்கொள்றது, முஹாசபா செஞ்சு அந்த உணர்வுகள் என்கிட்ட வருதான்றதை செக் பண்ணி கொள்றது. இப்படி அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு இஹ்லாஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஏரியாக்கள் தான் இது. அதாவது தான் நான் சொன்ன பாமரனுக்கு இது பிரச்சனை குறவு, சமூகத்தை ஷைன் பண்றாக்களுக்கு பிரச்சனை சொன்னது காரணமா இதுதான். சரிங்களா. எனவே இந்த இஹ்லாஸை முழு வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு காரணியாக அல்லது அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு பிரதான நிபந்தனையாக நாங்க பார்க்க தொடங்கினோம் என்றால் அப்படிதான் பார்க்கணும். சரி. அப்ப அப்படி பார்த்தா தான் எங்களோட வாழ்க்கையில எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்றதை எங்களுக்கு கண்டுகொண்டு செஞ்சு கூடியமாக இருக்கும். அப்படி இல்லாம இருந்தால் காப்பாற்றோம் நிறைய செஞ்ச மாதிரி எங்களுக்கு விளங்குமான மறுமையில பேசி நாங்க மாட்டிக்கொள்வோம். ரைட். அப்ப உண்மையில அது ரிசல்ட்ஸ் மறுமையில தான் விளங்குறேன், உலகத்தை விளங்காது. செஞ்ச மாதிரி நினைச்சு கொண்டு நாங்க ஒரு பிரமையில வாழ்ந்து கொண்டு இந்திப்போம். மறுமைக்கு பேத்து அல்லாஹ் சந்திச்சு எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு இதெல்லாம் அவுட் அண்டு ஒரு நிலை வருமென்று இருந்தால் அதுதான் ஆபத்தானது. சரி. எனவே உலகத்திலே நாங்கள் எங்களோட விஷயங்கள் சரியா கவனமாக பார்த்து கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு தேவை ஈக்குது. சரி. அப்ப டைம் முடியுது. அப்ப நான் இந்த பகுதியோடு நிப்பாட்டிக் கொள்வோம். இது சம்பந்தமாக இது இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சார், இன்னொரு கேள்வி உண்டு. இந்த முதலாவது வசனத்துல வந்து தஹர் ஹீன்ன்ற ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு கொஞ்சம் சொல்லலுமா சார்? தஹர் என்றது பெரியது, ஹீன் என்றது சின்னது. ரெண்டையும் காலம் என்று சொன்னாலும் கூட டைமையா குறிப்பிட்டு ரெண்டுமே காலம் தான். இப்ப இன்றைக்கு மரபுல ஹீன் என்றத காலம்னு மொழிபெயர்ப்பாங்க. ரைட். ஹீனுமின தஹர் என்றால் பெரிய ஒரு காலப்பகுதியில குறிப்பிட்ட ஒரு சின்ன காலம் அவன் வந்து எதுவும் இல்லாம இருந்தான்னு சொல்ல வர இடம் தான் அது. இப்ப தஹர் பெருசி, ஹீன் சின்னதோ. பெரிய பாலமுள்ள அருவாளின்னு இன்றைக்கு வரங்காட்டி மாறவன நீண்ட காலப்பகுதியத்தான் அப்படி சொல்றாரு. அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இதுன்றதுக்கு ஈன் எடுத்திக்கிற. அப்படியா? எஸ் எஸ். அப்படி எடுத்து யோசிச்சோம்னா சரியா. சரி சார். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைசலாம். இது இப்ப ஆலமுல் அருவாலையே அல்லாஹ்வை சுஜூது செஞ்சவங்க முஸ்லீமும் சுஜூது செய்யாதவங்க காபீர் பிரிச்சு அவங்க இந்த உலகத்து படைக்கப்பட்டோடனே அது அதுல முஸ்லீம் காபீர் அதுதானே பிரிஞ்சானே? அப்படி அல்ல. அதாவது ஆலமுல் அருவாகளை வச்சு எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாகத்தான் குர்ஆன் சொல்லும். அலஸ்து பிரப்பிக்கும் எல்லாம் கேட்டதாகவும் அங்க வச்சு எல்லாரும் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அல்லாஹ்வை நல்லா விளங்கின டைம் தானே அது. அப்ப உலகத்துல வந்தது போறதான் மனுஷன் மாறுற. அதாவது அந்த பிறக்கிற எல்லா குழந்தையும் இயல்புல பிறக்குது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பிறக்குன்றது காரணம் அவங்க அலமருவாக இருந்து வந்த அந்த புதுசிக்கு குழந்தையாகிக்க நேரம் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. பிறகு அவரோட சூழல் எல்லாம் சேர்ந்து அவரை மாத்துது. சரிங்களா. எனவே வரக்கோல நல்லா தான் எல்லாரும் வார அலமருவாக எல்லாரும் ஓகே ஆகித்தான் நீக்கிறார்.
அப்படித்தான் பார்க்கணுமே. வேறு நம்பிக்கைதா சார்? நீங்க சார் இப்ப நாங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலால இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊசலாட்டத்திலேயே எப்படி எங்கட மனசுல ஒரு அந்த இஹ்லாஸ்ல பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு நாங்க ஒரு அல்லாட்டு திரும்ப தௌபா செஞ்சால் எங்களுக்கு அதுக்குரிய நன்மை கிடைக்குமா சார்? பாவம் கிடைக்குமா? ஓகே, நன்மை கிடைக்கும். அதாவது இஹ்லாஸ்ல வந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் தௌபா இஸ்திக்ஃபார். தௌபா இஸ்திக்ஃபார் எல்லா பாவங்களுக்குமான பரிகாரம் தானே. அப்ப குறிப்பாக இந்த தௌபா இஸ்திக்ஃபார் இந்த இஹ்லாஸ் இல்லாம போறது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் தான். அப்படித்தானே? நான் ஒரு ஆளுக்கு அடிச்சன் அநியாயம் செஞ்சென்றால் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு ஏரியால அது வருமே. இது அப்படியே இஹ்லாஸ் இல்லாம போறது நான் அல்லாஹ்வோட விஷயத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஹக்ல நான் குறைய செஞ்சே தானே. எனவே நாங்க ஆழமாக ஸ்ட்ராங்காக தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்ட நேரம் அது 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 அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு அது நன்மையாக எங்களுக்கு நன்மைக்குரிய கூலி தாரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமே இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க அப்ப நாங்க ஏதோ ஒன்று செய்யற நேரத்துக்கு அப்படியே அந்த இஹ்லாஸ்ல குறைபாடு ஏற்பட இயலும். அதை தவிர்த்து கொள்றதுக்கு சொன்னீங்க. இப்ப இந்த என்னது அது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா சார்? முஹாசபா மட்டும் முஹாசபான்னு சொல்றது இல்ல அது தெரியும் சார். நான் சொல்றேன் அப்படியான நிலைமை வராம நாங்க எங்களுக்கு இன்னும் என்னென்ன செய்யலும் வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லலுமா சார்? எஸ், அதைத்தான் இப்ப நான் ஆக்கள்கிட்ட ஒவ்வொருத்திட்ட கேட்டு 3 சொன்னாங்க. நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். இப்ப அதுல ஒன்றுதான் இந்த முஹாசபான்னு சொல்றது. ரெண்டாவது இந்த சொன்னீங்க அல்லாஹ் தஆலாவை பார்த்து கொண்டு இருக்காண்ட உணர்வோடு நாங்க வாழ்றது, தக்குவா இறையச்சம், மறும சிந்தனை, ரைட், அல்லாஹ் நான் சந்திக்க இருக்கிறேன், எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, இதெல்லாம் அந்த மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ரெண்டாவது இந்த எனக்கு சொர்க்கத்தை இலக்காக கொண்டு வாழ்ற வாழ்க்கை, ரைட், அது. அதே போல இந்த இஹ்லாஸ் பற்றி நாங்க கொஞ்சம் இடைக்கிட படிக்கிறது, அப்படி அந்த ஹதீஸ்ல நாங்க ஒருத்தரை தொகுத்து வச்சு கொண்டு அதை அடிக்கடி பார்க்கறது, படிக்கிறது. அதுக்கு மாத்தமாக வார ஆபத்துகளை பத்தி கொஞ்சம் படிக்கிறது. அதை ஒருக்கா படிச்சுட்டு விடாம சில விஷயங்கள் நாங்க அடிக்கடி ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு டயர்ல எழுதி வச்சுக்கொள்ளணும். அப்ப கொஞ்சம் காலம் போனாலும் அது மாதிரி அந்த வாழ்க்கை தத்துவங்களாக சிலதை நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டால் அது எங்களுக்கு அடிக்கடி வழிகாட்டதாக இருக்கும். அதே சில நேரம் ஒரு குர்ஆன் வசனம் 1-2 கூட இருக்கலாம். உதாரணமா இந்த வசனம் இப்ப நீங்க படிக்கிறீங்களே, இதை நீங்க உங்களோட வாழ்க்கைக்கான வசனமாக மாத்திக்கொள்ற, அதை தனியாக எடுத்து தொகுத்து எழுதி வச்சுக்கொண்டால் பார்க்குற நேரம் உங்களுக்கு இந்த கிளாஸும் சேர்ந்து சில நேரம் வியாதி வரும். அது அப்படி சில ஏற்பாடுகளை நாங்கள் ஒருத்தனை செஞ்சு கொள்ளணும். அடுத்தது நாங்க எங்களுக்கு என்னைய பத்தி எனக்கு யோசிச்ச வேலைங்க எந்த இடத்துல என்ன கிளாஸ் இல்லாம போறேன்னு எனக்கு டக்குன்னு படும். நான் இந்த வேலை குறிப்பிட்டு இந்த வேலை செய்யக்கூட கிளாஸ் குழம்புன்றது எங்களுக்கு படுமே. அந்த இடத்துல நாங்கள் அலர்ட் ஆகிறது, கவனமாக வைக்கிறது. அப்படி அந்த நாங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கான சில வழிமுறைகளை எடுக்கணும், போடணும். அடுத்தது எந்த வாழ்க்கையில சில செயல்களை நாங்க கட்டாயம் ரகசியமாகவே வச்சுக்கொள்ளணும். ரைட்டா? சில தர்மங்களிக்கும் சில நன்மைகளிக்கும் ஒரு ஆளுக்கு நான் ஒரு ஆளை கவனிக்கிறது அப்படிக்குமே அது நாங்க கட்டாயம் சிலதை ரகசியமா வச்சுக்கொள்ளணும். யாருக்கும் தெரியா, என் வைஃபுக்கும் தெரியா, ஹஸ்பண்டுக்கும் தெரியா, இருந்து அப்படி சிலதை நான் கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். ரைட்? அப்ப இப்ப இந்த விதமாக இந்த கிளாஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கிற என்னைய யாராவது கூடுதலாக பாராட்டுறாங்க என்றால் அவங்களை கொஞ்சம் எங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும், மிச்சம் இது பண்ணாதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, கூட பாராட்டுவாங்க. அப்படி அதுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்றது. பாராட்டு விழாக்கள் சில பிறகு நடக்கும், அதுகளை இளமான தவிர்த்து கொள்றது. அப்படி இந்த கிளாஸை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அது ஆட்கள் வித்தியாசப்படும். இஹ்லாஸை மெயின்டைன் பண்றதும் இஹ்லாஸுக்கான அந்த சவால்களை இல்லாம ஆக்குறது எங்களோட வாழ்க்கையில் அதுக்கான இடங்களை கொடுக்கப்படாது. அப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கான சில செட்டப்புகள் ஏற்படுத்தி கொள்ளணுமே இன்ஷா அல்லாஹ். சார் எல்லாருக்கும் மேற்பட்டு உண்டுதான் சார். இப்ப ஒரு மையத்தூடு உண்டு சார். இன்சிடென்ட் நடந்தா ஓமா நல்லா தெரிஞ்சாக்கள் கட்டாயம் போகணும்னு அப்படி போற சார். அப்ப இஹ்லாஸ் இல்லாம போயிட்டாச்சு இல்லையா சார்? அல்லாவுக்கா வேண்டி போற மாதிரி இல்லை. அது நிறைய நடக்குது சார். எனக்கு இருந்தாலும் அப்படி செல்லிப்பட்டு போயிட்டு பாடுது சார். இப்ப அது தவறு அந்த இடங்களை தான் தவறு அந்த இடங்கள் போகாட்டி சார் இல்ல போறேன் அவங்க வந்தாங்க நாங்களும் போத்தான் வேணும் அப்படி எல்லாம் அந்த பார்க்க தேவையில்லை. ஏழுமண்டா நான் போறேன், நன்மை அல்லாட்ட நன்மை எதிர்பார்த்து போறேன். சரி, அப்படி சில பாலிசிஸ் எங்களை வாழ்க்கை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணுமே. வலைக்கும் வலைக்கும் சலாம்.
நாங்க இப்ப சதக்கா கொண்டு கொடுக்குற நேரம் அல்லாவுக்காகத்தான் கொடுக்குறோம்னு நினைச்சு கொடுக்குறேன். அப்ப நாங்க எங்களுக்குள்ள ஒரு நியத்தை வச்சு கொள்ளையலுமா சார், இந்த எங்கட நோய் நொம்பலங்களை குணமாக்கணும், எங்களை இந்த ஆபத்துகள்ல இந்த நீக்கிடணும் அப்படின்னு மனசுல நினைச்சு கொண்டு அப்படி கொடுக்குறேன் பிள்ளையா? இல்ல அது ஓகே, அது கிளாஸுக்கு முன்னானது அல்ல. ரைட்டா? அதிச தெளிவா வந்திக்குது. உதாரணமா தாவு மரதாக்கும் சதக்கான வந்திக்கு நோயாளிகளை சதக்கா மூலம் குணப்படுத்துங்கன்னு வந்திக்குது. அந்த நியத்துல நாங்க கொடுக்கறது நினைக்கிறது பிரச்சனை இல்லை, கிளாஸுக்கு மாற்றமானது அல்ல. அது ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைஹிஸ்ஸலாம். நம்ம தொடர்ந்தேச்சியா இப்படி செஞ்சுக்கு வார டைம்ல ஆறு என்ன சென்னாலும் நம்மளை புகழ்ந்தாலும் நமக்கு எது நடந்தாலும் அந்த உள்ளத்துல அந்த ஒரு இது வராது சார். அது அல்லாஹ் தாலா அப்படி ஒன்றை ஏற்படுத்துவான் சார். அப்படி வருமா சார்? இப்ப புகழ் நம்ம ஒரு அமலை செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் அப்ப அல்லாஹ்க்கு அந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைச்சு நிலையில இருக்கும். இவங்க செல்றதை விட அல்லாஹ் நீ மேன்மையாக்கி வைக்கணும், இவங்க செல்றதுல ஏதாவது பாவம் இருந்தா அது இதுல பாவம் இருந்தா நீ என்ன மன்னிச்சுக்கணும், அல்லா இவரை சொல்றதை விடவும் நீ என்ன மேன்மையாக்கி வைக்கணும், நீ தான் அறிந்தவன் என்று நாம அதை உள்ளத்தால அது ஒரு நிலை ஒன்று வரும் சார். அப்படி வரணும். அதுக்காக எல்லாரும் முயற்சி செய்யணும். அது நீண்ட நாட்களாக செஞ்சாத்தான் செய்தான் விட மாட்டான். அது அந்த சின்ன சின்ன இதுகள் வந்தாலும் உடனே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டணும் சார். அப்படி அந்த இஹ்லாஸ் இல்லாத மற்ற மனுஷனுங்களுக்காக நாம செய்யணும் என்று நினைக்கிற நேரங்கள் செய்தான் மறக்கடிக்கப்பட்டாலும் உடனே நாம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீண்டணும். இப்படி தொடர்ந்தேச்சியா செய்கிற நேரம் நிச்சயமா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருப்பான் சார். அப்படி முக்கியமான அப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த இஹ்லாஸை மெயின்டைன் பண்றதுல, அதாவது ஆக்கள் எங்களுக்கு உலகத்துல நடக்குமே, ஆக்கள் பாராட்டுவாங்க, எல்லாம் நடக்குமே. அந்த டைம்லயும் கூட நாங்க அல்லாவோட கனெக்ட் ஆகிறது, அல்லா கிட்ட எனக்கிட்ட இதோட உயர்ந்த கூடிய ரீக்கிமெண்ட் அப்படி கனெக்ட் ஆகிறதால எங்களுக்கு இஹ்லாஸை மெயின்டைன் பண்ண இயலும்ன்றதையும் எங்களுக்கு நீங்க சொல்ற கருத்துல கொள்ள இயலுமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தணும் சார். அப்படி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டணும், நன்றி செலுத்தணும். ஆனா அல்லாஹ் அப்படி செஞ்சு வார டைம்ல நமக்கு பிள்ளை வருந்தான் அது தொடர்ந்தேச்சியா அதுல இருந்து விடுபடுறதுக்கு வேண்டா இப்படியே செஞ்சுக்கிட்டே வரணும். அல்லாஹ்விட்ட அந்த கெஞ்சி கொளரணும், என்ன கை விட்டுறாதல்ல, என்ன இப்படி செஞ்சிடாது, நான் இப்படி செஞ்சுட்டேன் நம்முடைய இயலுமையில கழுது செய்யற நேரம் அவன் விட மாட்டான் சார். அது வந்து சேரும் ஒரு கட்டத்துல இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நாம் முயற்சிக்கணும். அல்லாஹ் அந்த கூலியை நம்ம எல்லாருக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓகே, அப்ப அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போமே. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.